மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லேர்ன் அகாடமி என்என்ஏவில் இருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா 2026-27 இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் அதுக்கப்புறம் பொருளாதார ஆய்வறிக்கை, பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, இது ரெண்டத்தையும் கலந்த மாதிரியான ஒரு சீரீஸ் கொடுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த என்டையர் சீரீஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ்ல பட்ஜெட் கவர் பண்ண போறோம், எக்கனாமிக் சர்வே கவர் பண்ண போறோம், ரொம்ப முக்கியமா பட்ஜெட் ஸ்பீச் கவர் பண்ண போறோம். பட்ஜெட் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல எடுத்த எல்லா முயற்சிகளும், லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எடுத்த எல்லா முயற்சிகளையும் கன்சால்டேட் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 150 பக்கம் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட்டுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம முக்கியமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் கவர் பண்ணும்போதே, எக்கனாமிக் சர்வே கவர் பண்ணும்போதே எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸையும் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். இந்த சீரீஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்டா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா குரூப் 2A பாத்துக்கிட்டீங்கன்னா 8ல இருந்து 10 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்ச் 15th எக்ஸாமுக்கு. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல 7-8 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 4 ப்ரிலிம்ஸ் 2026 அந்த லாஸ்ட்ல அக்டோபர் டிசம்பர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4ல இருந்து ஒரு 6 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானதா. நீங்க தனியா போய் எக்கனாமிக் சர்வே படிக்கணும், பட்ஜெட் படிக்கணும், ஸ்கீம்ஸ் தனியா படிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம நடத்தக்கூடிய கண்டென்ட் மட்டுமே போதுமானது தான். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த கண்டென்ட்லாம் எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியணும். இதுதான் வெப்சைட் finance dept.tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல தான் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல இந்த மாதிரியான ஒரு ஸ்விட்ச் பண்ற மாதிரி ஒரு டேப் இருக்கும். இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம், தமிழ் வேணும்னா தமிழ்ல வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் ஸ்பீச் இருக்கு. பட்ஜெட் ஸ்பீச் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்ன அந்த 2 மணி நேரத்துல தங்கம் தென்னரசு அவங்க மினிஸ்டர் என்ன பேசினாங்க அப்படின்ற என்டையர் கண்டென்ட்டும் இதுல இருக்கும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பட்ஜெட் மட்டும் இல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ கவர்மெண்ட் முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வாரியா சொல்லியிருப்பாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 50 டிபார்ட்மெண்ட் இருக்குது. குழந்தைகள் நலன், மகளிர் நலன், அதுக்கப்புறம் திருநங்கைகள் நலன், அதுக்கப்புறம் முதியோர் நலன், அதுக்கப்புறம் கிராமப்புற வளர்ச்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முனிசிபல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் சப்ளை, பிரிசன், அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர். இந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 50 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 50 டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன முயற்சி எடுத்தாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் பாத்துக்கிட்டீங்கன்னா பட்ஜெட் ஹைலைட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பட்ஜெட் ஸ்பீச்சை கம்ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதான் பட்ஜெட் ஹைலைட்ஸ். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பட்ஜெட் 2026-27 அந்த இன்டரியம் பட்ஜெட், இடைக்கால நிதிநிலை அறிக்கை இருக்கு இல்லையா, அதோடைய சம்மரி மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் சர்வே இருக்குது. இது இல்லாம நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு தனியா நம்ம ஒரு நிதிநிலை அறிக்கையை பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4ல இருந்து போன ஆண்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இவ்வளவு கண்டென்ட் நம்ம படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது எங்க இருந்து இந்த மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதனாலதான் இந்த ஸ்லைடை நம்ம கொடுத்துருக்குறோம். ரைட், பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய பரப்பளவு எவ்வளவு, மக்கள் தொகை எவ்வளவு, பொருளாதாரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 2011 சென்சஸை கொடுத்துருக்காங்க. அதுல 7.22 கோடி. இந்திய அளவுல மொத்த மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 121 கோடி. அதுல தமிழ்நாட்டுல இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 7.22 கோடி. பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்திய அளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 32 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒப்பீட்டு அளவுல படிச்சுக்கணும். எப்பெல்லாம் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் படிக்கிறோம் அப்படின்னா இந்திய அளவுல என்ன நம்பர் இருக்கு அப்படின்றதையும் கம்பேரிட்டிவா படிச்சுக்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அளவுல, பரப்பளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு 10வது பெரிய மாநிலம். மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு 6வது பெரிய மாநிலம். தமிழ்நாடுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்திய அளவுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 6% மக்கள் தொகை தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. அடுத்ததான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம்.
தமிழ்நாட்டுல உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதைத்தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 40.67 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த ஆண்டுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2026-27. இன்னும் 2026-27 வரவே இல்லை. ஏப்ரல் இருந்து தான் தொடங்க போகுது. இந்த 2026-27 நிதியாண்டு வந்து ஏப்ரல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதா. இந்த 40.67 லட்சம் கோடி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க, நம்ம மதிப்பீடு பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு வளர்ச்சி உற்பத்தி தமிழ்நாட்டுல இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து கணக்கிட்டு வச்சிருக்கிறோம். அது வருமா வராதான்றது அடுத்த வருஷம் தான் தெரியும். ஆனா நம்மளுடைய கணக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 40.67 லட்சம் கோடி. ரைட். இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் பொருளாதார அடிப்படையில நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 நம்பருமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதைத்தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து 3 நம்பர் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2024-25 கணக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2025-26, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா 2026-27 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர் இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சுவல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட். ரிவைஸ்டு எஸ்டிமேட் இது வந்து சரியான கணக்கீடு, தமிழ்ல சொல்ல போனா சரியான கணக்கீடு. ரெண்டாவது இருக்கிறது என்ன அப்படின்னா திருத்த மதிப்பீடு, அதுதான் வந்து ரிவைஸ்டு, திருத்தம் இல்லையா, ரிவைஸ்டு எஸ்டிமேட். கடைசியா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த 3 டிஃபரன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் ஆக்சுவல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சு நம்ம சரியான நம்பர் நம்மளுக்கு கிடைச்சு போச்சு. இப்போ 2024-25 எப்படி இருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 2025 வரையும் இது கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு முடிஞ்சு கணக்கீடு பண்ணிட்டோம். சரியான நம்பர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் அது ஆக்சுவல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்றோம், சரியான கணக்கீடு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னா ஏப்ரல் 2025 இருந்து ஏப்ரல் 2026 இன்னும் முடியல. ஜனவரி வரையும் தான் கணக்கீடு பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஒரு நம்பர் வந்து அசியூம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் வந்துருச்சான்றத ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் முடியல. ஏன் அப்படின்னா இன்னும் ஏப்ரல் வரையும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மார்ச் நடந்துட்டு இருக்கு. மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கணக்கு தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் நம்பர் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா திருத்த மதிப்பீடு, ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். கடைசியா இருக்கிறதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட். வரக்கூடிய நிதியாண்டு ஏப்ரல் 2026 தொடங்கி நமக்கு வந்து மார்ச் 2027 இதுவரையும் இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, இந்த நம்பரை இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். 3 நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. 31 லட்சம் கொடுத்திருக்கிறாங்க. 31 லட்சம் கோடி, 35 லட்சம் கோடி, 40 லட்சம் கோடி. அப்போ 2024-25க்கான ஆக்சுவல் சரியான கணக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 31 லட்சம் கோடி. திருத்த மதிப்பீடு 2025-26க்கான அந்த உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பீடு எவ்வளவு, திருத்த மதிப்பீடு பாத்துக்கிட்டீங்கன்னா 35 லட்சம் கோடி. வரக்கூடிய ஆண்டுக்கு நம்ம எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மதிப்பீடு பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த எண்களை இப்படித்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஒப்பீடு பண்றோம். சார், தமிழ்நாடு பெரிய அளவுல இருக்கா, பொருளாதாரத்துல பெரிய அளவுல இருக்கா, உத்தரப்பிரதேசம் பெரிய அளவுல இருக்கா, மகாராஷ்டிரா பெரிய அளவுல இருக்கா, குஜராத் பெரிய அளவுல இருக்கா அப்படின்னு ஒப்பீடு பண்ணணும், கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஆக்சுவல் எஸ்டிமேட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2024-25 கணக்கு சரியான மதிப்பீடு, அந்த மதிப்பீடு நம்மளுடைய உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31.15 லட்சம் கோடி. இது இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். தமிழ்நாடு 2024-25 மதிப்பீட கணக்குல வச்சு நம்ம ஒப்பீடு பண்ணோம், கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுப்பாங்க, தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா அப்படின்னா சரி அப்படின்னு எழுதணும். நம்மளுக்கு நம்பர்ஸ் கூட தெரியும். இது என்ன நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 லட்சம் கோடி. இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியும். முதல்ல யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா.
ஸோ மகாராஷ்டிரா இஸ் தி லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. பொருளாதார அடிப்படையில் மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரம் தான் வந்து மிகப்பெரிய பொருளாதாரம். இந்திய மாநிலங்கள்லயே பெரிய பொருளாதாரம் மகாராஷ்டிரா அப்படின்றது தான். ஆனா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ரெண்டுத்தையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பொருளாதாரத்துல அதிக அளவுல இருக்கிற மதிப்பீடுல இருக்கிறது எது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரா. ஆனா பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த growth ரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜிடிபி growth ரேட் அப்படின்ற ஸ்டேட் ஜிடிபி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் growth ரேட் இருக்கு இல்லையா, அது யாருக்கு அதிகம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தான். இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் growth ரேட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான். ஸோ கடந்த 14 ஆண்டுகள்ல இன் லாஸ்ட் 14 years தமிழ்நாடு ரெஜிஸ்டர்டு ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர்டு தி டபுள் டிஜிட் growth ரேட் அப்படின்றது. 14 ஆண்டுகள்ல இப்பதான் தடவை வந்து 2 இலக்க growth ரேட் வளர்ச்சி சதவீதத்தை வந்து நம்ம காட்டியிருக்கோம் அப்படின்றத. அது எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11.19 இதுதான் growth ரேட், தமிழ்நாடுடைய growth ரேட். இதுல வந்து 2 எண்கள் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 11.19 கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு 16% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 16ன்னு சொல்றது என்ன அப்படின்னா நாமினல் ரேட்ல கணக்கு பண்றோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த 16% அப்படின்றது நாமினல் ரேட், நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11.19 அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் ஜிடிபி அப்படின்றது. சரியான மதிப்பீடு, அதுக்கப்புறம் உத்தேச மதிப்பீடு. தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா நாமினல்னா உத்தேச மதிப்பீடு, வளர்ச்சி மதிப்பீடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரியல் அப்படின்னா சரியான துல்லியமான மதிப்பீடு அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன், பணவீக்கம். பணவீக்கத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இந்த growth ரேட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரியல். பண வீக்கத்தை நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் நாமினல் அப்படின்றதுதான். ஸோ பணவீக்கத்தை கன்சிடர் பண்ணல, அதனாலதான் நாமினல் ரேட் அதிகமாகும். பணவீக்கத்தை இன்ஃபிளேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் ரியல் growth ரேட் வந்து 11.19 அந்த நம்பர்லயும் இருக்குது. எப்பவுமே நாமினல் ரேட் அதிகமாகவும் ரியல் ரேட் வந்து கம்மியாகவும் தான் இருக்கும் நார்மல் ட்ரெண்ட்ல ஜென்ரலா பார்க்கும்போது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் 11.19% வந்து growth ரேட் இருக்கு. அந்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தியோட அந்த வளர்ச்சி விகிதம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 11.19% இருக்கு. இதுவே மகாராஷ்டிராக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 7% தான் இருக்குது. 7 கிட்டத்தட்ட 7 தான் இருக்குது. அப்போ பொருளாதார அளவுல பெரிய மாநிலமா இருந்தாலும் வளர்ச்சின்றது ரொம்ப அதிகம் தேவை பார்த்தீங்களா? அப்ப தமிழ்நாடு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம 40 கோடி இந்த ஆண்டு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 40 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து யோசிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ மகாராஷ்டிராவை முந்துறதுக்கு இந்திய அளவுல முதல் மாநிலம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப தூரம் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கானமி இன் இந்தியா அப்படின்னா மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு, 3வது யூபி அப்படின்றது தான். ஸோ இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு தெரியணும். இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2010-11 நமக்கு 13.12% வந்து வளர்ச்சி வீதம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7, 5, 7, 4, 8 ஸோ இந்த அளவுல தான் இருந்திருக்கு. கொரோனா டைம்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வளர்ச்சி இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு 11.19, மொத்தமா 14 ஆண்டு கால இடைவெளி, 14 இயர்ஸ், 14 ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் முதல்ல இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதம் நமக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம உறுதியா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவுல நம்ம என்ன யோசிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாடுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது $1 trillion உயரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அந்த இலக்கை நோக்கி தான் வந்து தமிழ்நாடு வந்து பயணிச்சிருக்கிறாங்க. இதையும் ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம், தனிநபருக்கான வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். 3 லட்சத்தி ஆண்டு ஒன்றுக்கு தனிநபருக்கு நமக்கு இருக்கக்கூடிய வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,61,000 ரூபாய் அப்படின்றது இந்திய அளவிலேயே இது வந்து 4வது பெரிய எண்ணம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சராசரியா பெர் கேபிட்டா இன்கம் ஃபார் இந்தியா
இது வந்து தமிழ்நாட்டுக்கான நம்பர். ஸோ திஸ் இஸ் ஃபார் தமிழ்நாடு. ஃபார் இந்தியா, it will be somewhat around 2.1 lakh. 2.1 lakh அப்படின்றது. கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 3.61 லட்சம் இருக்குது. இந்திய அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.1 லட்சம் தான் இருக்குது. இந்த நம்பர் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவிலேயே 4வது அதிகமான பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம் வந்து 4வது அதிகமான. முதல்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு டெல்லி இருக்கும், டெல்லி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தெலுங்கானா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு கர்நாடகா. ஸோ டெல்லியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கேபிட்டல் டெரிட்டரி இல்லைன்னா வந்து யூனியன் பிரதேசம் அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா தெலுங்கானா 1, கர்நாடகா 2, தமிழ்நாடு 3. ஸோ எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஆன்சர் எழுதணும். நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்கணும். நம்ம வந்து டெல்லி யூனியன் பிரதேசம், அதனால அதை சேர்த்துக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு 3வது இடம். டெல்லியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு 4வது இடம். தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தனிநபர் உற்பத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.61 லட்சம் அப்படின்றது ஆண்டு ஒன்றுக்கு அப்படின்ற நம்பரும் நமக்கு தெரியணும். இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெர் கேபிட்டா இன்கம் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹை அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதுக்கு தான் பேசிக்கான ஐடியா. ஸோ இப்போ வந்து நம்ம பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட், இடைக்கால நிதிநிலையா இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயினா நம்மளுக்கு 2 விஷயம் தான். நம்மளுக்கு வந்து வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, வரவினங்கள் செலவினங்கள் அப்படின்றது தான். ரிசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ரிசிப்ட்ஸ்னா வரவினங்கள் அப்படின்றது, எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவினங்கள். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3.45 லட்சம் கோடி, 3.45 லட்சம் கோடி அப்படின்றது. செலவு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4.67 லட்சம் கோடி. ரைட் சார், 3.45 லட்சம் கோடி உள்ள வரப்போகுது. வெளியே போறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலவு செய்ய போறது எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4.67 லட்சம் கோடி அப்படின்றது. இப்போ வரவை விட செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த செலவுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடன் வாங்க போறோம். கடன். ரைட். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த நம்பர் வந்துடும். ரைட். எப்பவுமே பட்ஜெட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரவினங்களை ஒப்பிடும் போது செலவினங்கள் அதிகமா பண்ணுவாங்க, கடன் வாங்கி செலவு வந்து அதிகமா பண்ணுவாங்க. அப்படி செய்யும் போதுதான் வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அதிகமா செலவு பண்ணும்போது பணவீக்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி வளர்ச்சி வரணும் அப்படின்னா செலவு அதிகமா பண்ணணும் அப்படின்ட்டு தான். இப்போ வந்து வரவு எவ்வளவு வருதோ அதே அளவு தான் நம்ம செலவு பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா ஒரே அளவுல growth rate வந்து ஒரே அளவுல நின்றும். வளர்ச்சி பாதையில இருக்காது. நம்மளுக்கு வந்து 7, 8, 11 அப்படின்னு போச்சு இல்லையா, அந்த வளர்ச்சி பாதையில இருக்காது. அந்த வளர்ச்சி பாதை இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல growth rate இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெவன்யூ ஒப்பிடும்போது, வரவினங்களை ஒப்பிடும்போது செலவு வந்து நம்ம அதிகமா பண்றோம். அப்போ இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இத்தனை லட்சம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கான்செப்சுவலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் ரெசிப்ட்ஸ், திஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர், வரவினங்கள் செலவினங்கள். வரவினங்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.45 லட்சம் கோடி. எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4.67 லட்சம் கோடி அப்படின்றத. ரைட். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வரவு எங்க இருந்து வருது அப்படின்றது தெரியணும். இது கேள்வியா கேட்பாங்க. வரவு அதிகப்படியான தமிழ்நாட்டு அளவுல வரவு இந்த 3 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, இது எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேட்டா பார்த்துருவோம். 75%, அதாவது 74.67%. இவ்வளவு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாநிலத்திலிருந்து வரப்போகுது. இந்த 25% எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்றதுதான். சோ இதுதான் வந்து மேஜர் ஸ்பிளிட் அப். தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து தன்னிச்சையா அந்த வருவாய எவ்வளவு ஈட்டுறாங்க அந்த மொத்த வரவுல இருந்து அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 75%. மீதி 25% மத்திய அரசு நமக்கு தரப்போகுது. இதுதான் வரவினங்கள். ரைட். அப்போ இந்த மாநிலங்கள் வந்து திரட்டுறாங்க இல்லையா, அது எங்க இருந்து திரட்டுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய்,
டாக்ஸ் ரெவென்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளவு திரட்டுறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 2.29 லட்சம் கோடி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு மாநிலத்துல அதுலயும் தமிழ்நாட்டுல நமக்கு வரக்கூடிய வரவு அதிகப்படியா எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் தி டாக்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசுல இருந்து அவங்க அதுல வரியிலிருந்து வரக்கூடிய பங்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will collect the tax and then they will share some portion of the collected revenue to the states. எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றதா. அதுல ஒரு பங்கு வருது இல்லையா, அதுதான் ரெண்டாவது அதிகமா. அந்த வரவினங்கள்ல ரெண்டாவது அதிகமா எதுல இருந்து வருது அப்படின்னா மத்திய அரசு கூடிய அவங்களுடைய வரியிலிருந்து பங்கு வச்சு கொடுக்கறது அப்படின்றது. மூணாவது தான் மாநிலத்துடைய நான் டாக்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட்ஸ் ஓன் நான் டாக்ஸ், வரிகள் அல்லாத சில நம்ம கம்பெனிகள் நடத்துவோம், அதுல இருந்து நமக்கு வருவாய் வரும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதுல இருந்து வரக்கூடியது எவ்வளவுன்னு பாத்துட்டீங்கன்னா 27,000 கோடி மாநிலங்களின் சொந்த வரி அல்லாத வருவாய். அதுதான் மூணாவதா இருக்கு. நாலாவதா கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஃப்ரம் தி யூனியன் கவர்மெண்ட். மத்திய அரசுல இருந்து நமக்கு மானியம் கொடுப்பாங்க. நீங்க 40% போடுங்க, நான் 60% கொடுக்குறேன், ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மானியம் கொடுப்பாங்க. பங்கு இல்ல, டாக்ஸ்ல இருந்து பிரிச்சு கொடுக்கறது இல்ல, இது தனியா அது போக மானியம் கொடுப்பாங்க. அந்த மானியம் தான் நாலாவது காம்பனன்ட் அப்படின்றதா. இதுதான் மேஜர் காம்பனன்ட். இது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடன் வாங்குவோம். ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட்ல நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, வருவாயில அதிகப்படியான வருவாய் எங்க இருந்து வருது அப்படின்னா மாநிலங்களுடைய வரியிலிருந்து வருது. ரெண்டாவதா எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மத்திய அரசு நமக்கு பங்கிட்டு கொடுக்கறது, இந்த சென்டர்ஸ் ஷேர், டாக்ஸ் ஷேர் டு தி ஸ்டேட்ஸ் அப்படின்றது. மூணாவதா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டுடைய நான் டாக்ஸ் ரெவென்யூ, மாநில அரசுடைய சொந்த வரி அல்லாத வரவினம், அதுதான் மூணாவது. நாலாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராண்டட் எய்ட் ஃப்ரம் தி சென்டர், மத்திய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய மானியத்திலிருந்து வருது. அப்போ 1, 2, 3, 4ன்னு வரிசைப்படுத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம எழுதுற அளவுக்கு தயார் நிலையில இருக்கும். கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் டாக்ஸ் ரெவென்யூ, ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டர் ஷேர் ஆஃப் டாக்ஸ், அதுக்கப்புறம் மூணாவது பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்ஸ் நான் டாக்ஸ் ரெவென்யூ, நாலாவது கிராண்ட் இன் எய்ட். இதுக்கு நடுவுல தான் கடன் வரப்போகுது. ஏன்னா அது கடனுடைய அளவு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுவும் நம்மளுக்கு தெரியணும். இது கடனுடைய அளவு ரெண்டாவது வருதா மூணாவது வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். சோ இதுதான் பர்சன்டேஜ், சதவீதம் அப்படின்றது. 44.6% மாநிலத்துடைய சொந்த வரியிலிருந்து நம்ம மொத்த வருவாய் நம்ம செலவு பண்றதுக்கு இந்த 4.67 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, செலவு பண்ணக்கூடிய கோடி இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து நம்ம சேகரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 44% நம்மளுடைய சொந்த வரி, மாநிலத்துடைய சொந்த வரி. அது எந்த வரி அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். சொந்த வரியில இருந்து வருது 44%. இந்த சதவீதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். 44% ஆஃப் தி இன்கம் கம்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ரெண்டாவது பெரிய காம்பனன்ட் தான் பெரிய பிரச்சனையே. எங்க இருந்து வாங்குறோம் அப்படின்னா ரெண்டாவது கடன். 33% நம்ம செலவு பண்றதுக்கு தேவையான பணம் 33% எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடன்ல இருந்து வருது. இதுதான் பெரிய சிக்கல். அப்ப என்னன்னா அதிகப்படியான கடன் வாங்கி 33% அப்படின்னா 3ல ஒரு பங்கு கடன் வாங்கி தான் செலவு பண்றோம் அப்படின்னா மாநிலத்துடைய கடன் சுமை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பொருளாதார அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்போ 33% கடன்ல இருந்து நம்ம பணத்தை ஈட்டிக்கிறோம். 44% நமக்கு வரியிலிருந்து வருது, மாநிலத்துடைய சொந்த வரியிலிருந்து வருது. 33% எங்க இருந்து வருது அப்படின்னா நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்றத. அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷேரிங் சென்டர்ஸ் டாக்ஸ் 12%. எவ்வளவு? 12%. ஸோ 12% இஸ் ஃப்ரம் தி சென்டர்ஸ் ஷேர். சென்டர் நமக்கு ஒரு பங்கு, அவங்க கலெக்ட் பண்ண, அவங்க ஈட்டுன அந்த சொத்து வரி இருக்கு இல்லையா, அந்த வரியிலிருந்து நமக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அதை தான் 12% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிகவரி ஆஃப், நம்ம கொடுத்த லோனை திருப்பி எடுப்போம் இல்லையா, அது 0.1%. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மானியம் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 4.8%. மானியம் ரொம்ப ரொம்ப குறைவு, நம்ம வாங்கக்கூடிய கடன் ரொம்ப ரொம்ப அதிகம். பெரும்பாலான பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த வரியிலிருந்து வருது. இது நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் சொந்த வரி,
ரெண்டாவது கடன் வாங்குறோம், மூணாவது மத்திய அரசு நமக்கு அவங்களுடைய வரியிலிருந்து பிரிச்சு கொடுக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மானியம். ஸோ இந்த மாதிரி புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். இது இருந்தா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம எழுத முடியும். சரிங்களா? ஸோ கடன் அதிகமா வாங்குறது அப்படின்றது மாநிலத்துக்கு ஒரு பொருளாதார அடிப்படையில ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்றத, அது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ரைட். இப்போ வரவினங்களை பார்த்துட்டோம். அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா வரவினங்கள் அப்படின்னா அந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 44% வந்து நம்ம வந்து டாக்ஸ்ல இருந்து தான் வருது. த ரிசிப்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி டாக்ஸ், ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அரௌண்ட் 70%, 70% எங்க இருந்து வருது அப்படின்னா, 70% எங்க இருந்து வருது அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கமர்ஷியல் டாக்ஸ். So around 70% of the tax revenue of our state comes from commercial tax அப்படின்றதா. ஸோ வணிக வரிகள் அப்படின்றது கமெண்ட்ல இது வந்து கமர்ஷியல் டாக்ஸ் வந்து டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸா இன்டைரக்ட் டாக்ஸா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. அந்த புரிதலும் இருக்கணும். கமர்ஷியல் டாக்ஸ் அப்படின்னா அது எப்படி, அதோடைய கான்செப்ட் பேசிஸ் என்ன, அது டைரக்ட் டாக்ஸ்ல வருமா இன்டைரக்ட் டாக்ஸ் வருமா, அது எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். தெரிகிறவங்க படிச்சவங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ரெண்டாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா பத்திரப்பதிவு, முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுனால கிடைக்கக்கூடிய பணம், ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து ஒரு 13.9 14%. ஸோ பெரும்பாலான பணம் அந்த டாக்ஸ் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன்று கமர்ஷியல் டாக்ஸ் வணிக வரிகள், ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா முத்திரை மற்றும் பத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுல இருந்து வருது, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்து வருது. மூணாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்றத, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6%. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாகன மீதான வரி அப்படின்றது 6.5. அதுக்கப்புறம் கடைசியா மற்றவை வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2.9 அப்படின்றத. இந்த ஆர்டரும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸ், ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், மூணாவது பாத்துக்கிட்டீங்கன்னா 6.5 இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸஸ், நாலாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 2.9% தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாக்ஸஸ் அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். கமர்ஷியல் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ், நேரடி வரியா மறைமுக வரியா அப்படின்றது நமக்கு தெரியணும். வணிக வரி அப்படின்றது நேரடி வரியா மறைமுக வரியா அப்படின்றது தெரியணும். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் நேரடி வரியா மறைமுக வரியா அப்படின்னு தெரியணும். எக்ஸசைஸ்னாலே நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடணும். நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அது இல்லாம கமர்ஷியல் டாக்ஸுக்கும் ஸ்டேட் எக்ஸசைஸ்க்கும் என்ன வித்தியாசம்ன்ற ஒப்பீடு நம்மளுக்கு தெரியணும். கான்செப்ஷுவல் ஆஸ்பெக்ட்ல இது ரொம்ப கிளியரா இருக்கணும். அதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கணும். என்னென்ன ஆர்டர் அப்படின்றது கமர்ஷியல் டாக்ஸ், ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட் எக்ஸைஸ் அண்ட் தென் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரும் நமக்கு தெரியணும். ஈவன் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டா கூட நல்லதா. 70.7, 13.9, 6.5, 6, 2.9 அப்படின்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு ரொம்ப யோசிக்காம தப்பு பண்ணாம கரெக்டா எழுதிரும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டுடைய டாக்ஸ் ரெவன்யூடைய அந்த ஸ்பிளிட். ரைட். அடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர், செலவினங்கள். வரவினங்கள் முடிச்சிட்டோம். வரவினங்கள் எவ்வளவு வருது, அதுக்கப்புறம் எவ்வளவு கடன் வாங்குறோம், அதுல டாக்ஸ் ரெவன்யூல என்னென்ன ஸ்பிளிட் அப் இருக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா வருவாய் செலவினம் அப்படின்னா தினம் அந்த அந்த நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை இயக்குறதுக்கு நமக்கு தேவையான செலவாகக்கூடிய பணத்தை தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடு எடுத்துக்கிறோம். ஒரு வீட்டுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணக்கூடிய பணம், எலக்ட்ரிசிட்டி பில்லு, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதுவே வந்து நம்ம வந்து ஒரு அசெட் வாங்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெஷின் வாங்குறோம், ஒரு சீவிங் மிஷின், தையல் மிஷின் வாங்குறோம், தையல் இயந்திரம் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மூலதனத்தை
செய்யறதுக்காகவோ வாங்குறதுக்காகவோ நம்ம செலவு பண்றது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தினசரி தேவைகளை நடத்துறதுக்காக இப்ப வந்து உணவு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். மாநிலத்துக்கும் அதே தான் பொருந்தும். தினசரி தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செலவினம் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல வருவாய் செலவினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாம கட்டமைப்புகளை உருவாக்குறது, இயந்திரங்களை உற்பத்தி பண்றது, அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணக்கூடியதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். எப்பவுமே பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலான நேரங்கள்ல பொதுவாகவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருடைய சைஸ் அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். 3.93 கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வந்து நம்ம வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினங்கள் தான் நம்ம பண்றோம். அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மூலதனத்துக்கு நம்ம செலவிடுறது பாத்தீங்கன்னா அப்படின்னா 60 கிட்டத்தட்ட 59.5 அப்படின்னா 60,000 கோடி வந்து நம்ம செலவு பண்றோம். ஆனா அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா இதோடைய அளவை அதிகப்படுத்தி இதோடைய அளவை கம்மிப்படுத்தணும் அப்படின்னு. எப்பவுமே பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டேட் ஷுட் work on to improve the capital expenditure and they want to work on to bring down the revenue expenditure அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும் conceptually. Then only capital will get increased, assets will get increased, infrastructure வளரும் அப்படின்றத. அப்பதான் லாங் டேர்ம் growth நடக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்றதா. ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணோம். கடன் வாங்கி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியும். ரைட். ஸோ இங்க ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம 3.93 லட்சம் கோடி இருக்கு அப்படின்னா அதுல அதிகப்படியான செலவு 1.56 லட்சம் கோடி எங்க செலவு பண்றோம், எதுக்காக செலவு பண்றோம் அப்படின்னா உதவி தொகைகளுக்காகவும் மானியங்களுக்கும், சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட். இது வந்து ரெண்டு வகையில பார்க்கணும். இட் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, ஒரு 5000 ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எதுல வரும் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வரும். அது எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ். இந்த 3.93 லட்சம் கோடியில 1.56 கோடி நம்ம எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னா மானியங்களுக்கு செலவு பண்றோம் அப்படின்றதான். இது மக்களுக்கு தான் போய் சேருது. ஆனா இது எந்த அளவுல நமக்கு வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஹஸ் டு பி கட் டவுன் அப்படின்றதான். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நமக்கு பாக்கெட்ல காசு இருக்காது. அப்போ ஒரு பெரிய சிக்கல். ரைட்டுங்களா? ஆனா இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல அதிகப்படியா எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னா மானியங்கள் கொடுக்கறதுக்காகவும் உதவித்தொகை கொடுக்கறதுக்காகவும் சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்டுக்காக மட்டுமே 1.56 லட்சம் கோடி நம்ம செலவு பண்றோம் அப்படின்றதான். 4ல் ஒரு பங்கு செலவு பண்றோம். 4 லட்சத்துல 1.5 லட்சம்னா 25%, 30% we are spending it for the subsidies and grants அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.3% அப்படின்றது. ஆனா ரெவன்யூடைய growth அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.15% அப்படின்னா வரவினங்கள் வரக்கூடிய வளர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கு. ஸோ இன்கம் நமக்கு வரக்கூடிய வருமானம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு, 11.15% இருக்கு. நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அதோடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.30% தான் இருக்குது அப்படின்றத. இது ஒரு நல்ல நம்பர் தான், பெரிய சிக்கல் இல்லை. ஆனா எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்றத முக்கியம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் குட். ரைட். இப்போ இதோடைய ஸ்பிளிட் அப் பார்ப்போம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினம் அப்படின்றது இது அதிகப்படியா நம்ம சொன்ன மாதிரி சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட் உதவித்தொகை மற்றும் மானியத்திற்காக செலவு பண்றோம். 2வது சாலரிஸ், 3வது இன்ட்ரெஸ்ட். நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, கடனுக்கு வந்து நம்ம வட்டி கட்டணும் இல்லையா, அந்த வட்டியை வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் சப்சிடிஸ், செகண்ட் ஃபார் சேலரி, தேர்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ரொம்ப ரொம்ப இந்த 3 மைண்ட்ல மறக்கவே கூடாது. கொஷின் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறாங்க, கேட்கலனாலும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ மேஜர் போர்ஷன் ஆஃப் அவர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினங்கள் அதிகப்படியா நம்ம எதுக்கு செலவு பண்றோம் அப்படின்னா மானியத்துக்கும் உதவித்தொகைக்கும் செலவிடுறோம். 2வது சம்பளத்துக்கு செலவிடுறோம். 3வது
வட்டி கட்டுறதுக்காக, வாங்கிய கடனுக்கு, மாநிலம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஓய்வூதியம், பென்ஷன் மற்றும் பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், ஓய்வூதிய கால பலன்கள். அதுக்கப்புறம் அந்த எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்தணும் இல்லையா, ஆஃபீஸஸ் இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு, லைக் எவ்ரி ஆஃபீஸ் இஸ் தேர்னோ, லைக் அந்த ஆஃபீஸஸ் நடத்துறதுக்கான தேவையான ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சப்சிடிஸ், செகண்ட் ஒன் இஸ் சேலரி, தேர்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். தமிழ்ல சொல்றேன், முதல்ல மானியம், ரெண்டாவது சம்பளம், மூணாவது வட்டி கட்டுறோம். இந்த மூணு விஷயமும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்ததா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு செலவிடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் அதிகமா நம்ம எதுக்கு செலவிடுறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சப்சிடிஸ்க்கு. ஆனா எவ்வளவு சதவீதம், பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 30% நம்ம எதுக்கு செலவிடுறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து மானியம் கொடுக்கறதுக்காகவும் உதவித்தொகை கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து செலவிடுறோம். ரெண்டாவது வந்து சம்பளம், 18.2% வந்து சம்பளத்துக்காக செலவிடுறோம். மூணாவது வந்து வட்டி 15%, 30% சப்சிடிஸ் மானியம், 30% சப்சிடிஸ் மானியம், 18% சம்பளம், 18% சம்பளம், 15% வட்டி கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். ரெண்டு விஷயம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அங்க என்ன பார்த்தோம், 44% வரவினங்கள் எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலத்தோடைய சொந்த வரியிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம். 33% கடன் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம். அங்க 33% வரவினங்கள்ல 33% கடன்ல இருந்தா வர்றதுனாலதான் இங்க நம்ம என்ன பண்றோம், வட்டியை கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டல, இங்க வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம கடனையும் திருப்பி செலுத்தணும். 10% பணம் எதுக்கு செலவிடுறோம் அப்படின்னா வட்டி மட்டும் இல்ல, வாங்கின கடனையும் கட்டிட்டு இருக்கோம் 10%. சரிங்களா? ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலதன செலவீடு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளுக்கு சொன்ன மாதிரி கட்டமைப்புகளை கொண்டு வர்றதுக்காக அதிகப்படியான செலவினம் எதுல இருக்கு அப்படின்னா ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், சாலைகள் மற்றும் பாலங்கள், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் எனர்ஜி, போக்குவரத்து மற்றும் எரிசக்தி, அதுக்கப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட், நகர்ப்புற வளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ், குடிநீர் வழங்கல் திட்டம், அதுக்கப்புறம் நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அப்படின்றது. இந்த நம்பர் எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல பயன்படாது. ஏன் அப்படின்னா இதை கேட்க மாட்டாங்க. பட் ஒரு புரிதல் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான செலவினம், மூலதன செலவினங்கள் வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து ரோடு, சாலைகள் கட்டமைக்கிறதுல தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுல எந்த மாதிரியான புரிதல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு நம்ம செலவு பண்றது, கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்துடைய சதவீதம் மாநிலத்துடைய மொத்த உற்பத்தியோடைய அந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதோடைய விகிதத்துல எவ்வளவு இருக்கு. இப்ப 3% நம்ம செலவு பண்றோமா, 4% செலவு பண்றோமா, 5% செலவு பண்றோமா, 6% செலவு பண்றோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த உற்பத்தி மாநிலத்துடைய பொருளாதாரம் 40 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றோம்ல, அதுல எத்தனை சதவீதம் நம்ம கல்விக்கும் மக்கள் நல்வாழ்வுக்கும் செலவு பண்றோம் அப்படின்ற சதவீதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இதுல குறிப்பிடல, தேவையும் இல்லை. பட் ஆனா பாக்குறது அப்படித்தான் பார்க்கணும். 3000 கோடி செலவு பண்றாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, பொருளாதாரத்துல எவ்வளவு பங்கு செலவு பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம். அந்த நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா வருங்காலத்துல நம்மளுக்கு அந்த நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை உறுதியா நம்ம வந்து படிச்சிருக்கணும். ரைட். ஸோ அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம்மரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவல் எஸ்டிமேட், ரிவைஸ்ட் எஸ்டிமேட், பட்ஜெட் எஸ்டிமேட். இது வந்து சரியான கணக்கு, அதுக்கப்புறம் திருத்த கணக்கு, திருத்த மதிப்பீடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை அடுத்த வருஷத்துக்கு வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ரெசிப்ட்ஸ், டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருவாய் வரவினங்கள், வருவாய் செலவினங்கள், மொத்த வருவாய் வரவினங்கள், மொத்த வருவாய் செலவினங்கள் அப்படின்றது. வருவாய் செலவினங்கள் எப்பவுமே வருவாய் வரவினங்கள் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தபடி தான் இருக்கணும். இப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து
it should match the total revenue receipts. Total revenue expenditure should match the total revenue receipts அப்படின்றதா. தமிழ்ல சொல்ல போனா அப்படின்னா வருவாய் செலவினங்கள் எவ்வளவு இருக்கோ அது எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு வருவாய் வரவினங்கள் இருக்கோ அது எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும். அதிகமா வருவாய் செலவினங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ரிஸ்க். இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து வரவு 2.82 லட்சம் கோடி இருக்குது. ஆனா செலவு 3.28 கோடி 28 கோடி வந்து செலவு பண்றோம். அதிகமா இருக்கு. இது அதிகமா இருக்கு. 3 லட்சம் கோடி வரவு இருக்கு. 3.78 லட்சம் கோடி செலவு பண்றோம். இது செலவு அதிகமா இருக்கு. 3.44 லட்சம் கோடி வரவு இருக்கு. 3.93 லட்சம் கோடி செலவு. இது அதிகமா இருக்கு. ரைட். ஆனா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருவாய் பற்றாக்குறை எப்படி இருக்கணும் அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருவாய் செலவினங்கள் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வரவினங்கள் வருவாய் வரவினங்கள். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 0. வாங்குறத அப்படியே செலவு பண்ணணும். அதிகமா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு நல்ல எக்கனாமிக் கண்டிஷன். ரைட்டுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are spending more. ரெவென்யூ டெபிசிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 48,000 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா இது சிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 59,000 அரௌண்ட் 60,000 கோடி. இது பெரிய சிக்கல் இல்லை. அப்போ பட்ஜெட்டை பொறுத்தளவுல பொருளாதார நிலைமையை வந்து நம்ம அசஸ் பண்ணும்போது 2 விஷயம் முக்கியம். ஒன்று வந்து ரெவென்யூ டெபிசிட், இன்னொன்று வந்து பிசிக்கல் டெபிசிட். ஒன்று வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட். வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இட் ஷுட் பி 0. இதுவே பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னா பிசிக்கல் டெபிசிட் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமா கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணலாம். அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்னா 48,000 கோடி நமக்கு வந்து பற்றாக்குறை இருக்கு. 48,000 கோடி இந்த ஆண்டுக்கு மட்டுமே, மொத்தமா சொல்லல, இந்த ஆண்டுக்கு மட்டுமே 48,000 கோடி வந்து நமக்கு பற்றாக்குறை இருக்கு. இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா சதவீதம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1.2%. இந்த பர்சன்டேஜ் எப்படி, இந்த சதவீதம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 1.2% வந்து வருவாய் பற்றாக்குறை இருக்கு. ஆனா இது தவறு. இட் ஷுட் கம் டு 0%. இட் ஷுட் கம் டு 0. இது மதிப்பீடு தான் பண்ணியிருக்கிறோம். இது இவ்வளவுதான் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் அந்த அடுத்த வருஷம் என்ன செலவு பண்றோம், எந்த ஆட்சி வரப்போகுது, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 69,000 கோடி, கிட்டத்தட்ட 70,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். இது நல்லாவே நம்மளால புரிஞ்சிருக்க முடியுது. கடைசி ஆண்டுல நம்ம அதிகமா செலவு பண்ணியிருக்கோம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹை. ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்காக நம்ம அதிகமா ஸ்கீம்ஸ் கொடுக்கறது, அதிகமா சப்சிடிஸ் கொடுக்கறது, ஊக்கத்தொகை கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது அப்படின்னு அதிகமா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் இங்க சொல்லுது. இங்கெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கு, இது அப்படியே வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்றது. இது சிக்கலான ஒரு நிலைமை. அரௌண்ட் 1.94% GSDP கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 1.94% ரெவென்யூ டெபிசிட் இருக்குன்றது 2025-26க்கான அசஸ்மெண்ட். இது சிக்கல். இட் ஷுட் பி 0. 70,000 கோடி அதிகமா செலவு பண்ணியிருக்கோம். வருவாய் பற்றாக்குறை 70,000 கோடி இருக்கு இந்த 2025-26 ஆண்டுக்கு. அடுத்த ஆண்டு குறையும் சொல்லியிருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அடுத்த ஆண்டு, இப்ப வரக்கூடிய ஆண்டு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதிகமா செலவு பண்ணியிருக்கிறோம். ஏன் அதிகமா செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்துருக்கோம். சப்சிடன்ஸ் அண்ட் கிராண்ட் வந்து அதிகமா கொடுத்துருக்கோம். ஊக்கத்தொகை மக்களுக்கான மானியம் வந்து அதிகமா கொடுத்துருக்கோம் அப்படின்றது எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ற புரிதல் நமக்கு வரும். ரைட். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. தென் சாலரிஸ், தென் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அண்ட் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா வருவாய் செலவினங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து
நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் பார்க்கணும். நம்ம வந்து ரெவென்யூ டெபிசிட் பார்த்துட்டோம். ரெவென்யூ டெபிசிட் should be zero. ரெவென்யூ டெபிசிட் should be zero. பட் பிசிக்கல் டெபிசிட் மொத்த நம்ம வருமானத்துல மொத்த வரவினங்கள் மொத்த செலவினங்கள் அதுல வரக்கூடிய நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it should be 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து 2003 ஒரு சட்டம் இருக்கு FRBM அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் நிதிநிலை மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நிதி பொறுப்பு மற்றும் நிதிநிலை மேலாண்மை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2003 சட்டம் இருக்கு. பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற FRBM ஆக்ட் இருக்கு 2003. இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ரீசெண்டா என்கேசிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஸ்டேட்டுக்கு மாநிலங்களுக்கு எவ்வளவு பிசிக்கல் டெபிசிட் இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி 3 இருக்கணும். 3 வடியும் குறைவா இருக்கணும் அப்படின்றது அட்லீஸ்ட் 3க்காவது நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய சஜஷன் அப்படின்றது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் 3 அப்படின்றது தெரியாது. இப்போ ஆக்சுவல் நம்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் 3.25%. இதான் ஆக்சுவல் நம்பர், ரைட்? அட்லீஸ்ட் 20, 25, 26 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் 2.48. இதை விடவும் இது அதிகமா இருக்கு அப்படின்றது தான். திடீர்னு 3க்கு மாறுமா அப்படின்னா மாறாது. பட் நம்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 3 ஆக்கியிருக்கோம். ஏன் 3 ஆக்கியிருக்கோம் அப்படின்னா FRBM ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 விஷயம். FRBM ஆக்ட் படி ஸ்டேட்டுக்கு சென்டர் விட்டுருவோம். ஸ்டேட்டுக்கு 2 விஷயம். the total public debt, நமக்கான கடன் இருக்குல்ல, மொத்த கடன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கணும் அப்படின்னா it should be only 3% அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நம்பர்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாங்க வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.21 லட்சம் கோடி தான் இருக்கும். ஆனா மொத்த பொருளாதாரம் அதிகமா 40,000 கோடி, இட் இஸ் அரௌண்ட் 40 lakhs crore. இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி ஆயிரும். அதனால சதவீதம் கம்மியாயிரும். இதுல இருந்து வளர்ச்சி கிட்டத்தட்ட 1.24 லட்சம் கோடி தான் இருக்குது. ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா 3.48 இருந்து 3 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். GSDP இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது 3.3% எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பிசிக்கல் டெபிசிட் ஆக்சுவல் நம்பர் இந்த 1.21 லட்சம் கோடி டிவைடட் பை GSDP. இது போடும்போது தான் பர்சன்டேஜ். உள்நாட்டுடைய மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒப்பிடும்போது 3% அப்படின்னு. அப்ப இதை கூட்டிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத அந்த அடிப்படையில ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அடிப்படையில் அதை 3 மாத்தி வச்சிருக்கிறாங்களே தவிர்த்து நம்மளுக்கு ஜிடிபி அவ்வளவு வருமா, மாநிலத்துடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தி அவ்வளவு வருமானம் நம்மளுக்கு தெரியாது. இதே செலவு தான் வருமா, இதை விட அதிகமா வருமா, இதோட கம்மியா வருமானு தெரியாது. புரியுதுங்களா? இந்த நம்பர் ஏன் 3 வச்சிருக்காங்க அப்படின்னா FRBMல 3 வேணும், அதனால 3 ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆக்சுவல் நம்பர் என்ன அப்படின்னா 3.48 3.25 அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து நிதி பற்றாக்குறை, பிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது. ஸோ பிசிக்கல் டெபிசிட் இதோடைய நம்பரை பாருங்க. பிசிக்கல் டெபிசிட் இட் இஸ் சம்வாட் அரௌண்ட் 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவல் எஸ்டிமேட்ல 2024-25ல 3.25 இருக்கு. அதுக்கப்புறம் அதிகமா தான் ஆயிருக்கே தவிர்த்து கம்மியாகல. திஸ் இஸ் ப்ராப்ளம். இது சிக்கலான ஒரு நிலைமை அப்படின்றது. குறையத்தான் செய்யணும், கூடக்கூடாது அப்படின்றது. டெப்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20% இருக்கணும். எப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் GSDP அப்படின்றது மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும் போது 20% இருக்கு. ஆனா கொஞ்சம் அதிகமா 26%, 26.39, 26.43, 26.12 குறையவே இல்லை. சிக்கலான விஷயம். அப்போ கடன் சுமை இன்னும் அதிகமா தான் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கல, மாநிலத்துடைய கடன் சுமை குறையல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து மொத்த நம்ம GSDP
ஜிஎஸ்டிபி 31.15 லட்சம் கோடி, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல 35, பட்ஜெட் எஸ்டிமேட்ல 40 லட்சம் கோடி. ரைட், இப்படித்தான் நம்ம வந்து இந்த பட்ஜெட் நம்பர்ஸை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வரவினங்கள் என்ன, செலவினங்கள் என்ன, எவ்வளவு வரப்போகுது, எவ்வளவு செலவு வரப்போகுது, வரவினங்கள் எங்கேருந்து வரப்போகுது, ஒவ்வொன்றும் எவ்வளவு சதவீதம் இருக்கு, செலவினங்கள் எவ்வளவு பண்ண போறோம், எதுக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்றது, கடன் எவ்வளவு வாங்குறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு, நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு, மாநிலத்துடைய கடன் சுமை எவ்வளவு இருக்கு. இதுதான் ஒரு பட்ஜெட்டுடைய பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது தெரிஞ்சாலே போதுமான கேள்விகள் இதுல இருந்தா கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு செஷன் இதோட முடிஞ்சது. அடுத்து வரக்கூடிய செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டினியூஸா பட்ஜெட் ஸ்பீச் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம்ஸுக்கு அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் அவங்க சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்குள்ள எல்லா டேட்டாவையும் கம்பைல் பண்ணி கொடுக்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தேவையோ அது எல்லாமே அதுல இருக்கும். அது எல்லாத்தையும் வீடியோவாகவும் கொடுக்க போறோம். அது இல்லாம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி மெட்டீரியலாகவும் கொடுக்க போறோம். நம்மளுடைய டெலிகிராம்ல இருக்கும், அக்சஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.